ஊர்லேருந்து அத்தையும் மாமாவும் ஸோ துபாய்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்காக சில பிளேசஸ் எல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதில் கூட்டிகிட்டு போன ஒரு பிளேஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜாவில் இருக்குது இந்த பிளேஸு. இதுக்கு நம்ம ஊரில் வந்து மீன் பண்ணைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து அக்வாரியம்னு சொல்லுவாங்க. ஸோ சார்ஜா இருக்கக்கூடிய ஒரு அக்வாரியத்துக்கு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்கெல்லாம் சொல்லப்போனால் பிரமிச்சு போயிட்டாங்க. இவ்வளோ வகையான மீன்கள் இருக்கா அப்படின்ட்டு பார்க்க எனக்கே ஆசையாக இருந்துச்சுங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடிக்குள்ளே போகிறோம். எங்கள் தலைக்கு மேலே எங்கள் ரைட்டில் எங்களுக்கு லெஃப்டில் எல்லா பக்கமும் மீன் தாங்க. மீனுனா ஒரு மீன் 2 மீன் இல்லைங்க, அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மீன்கள் இருக்குது. பெரிய திமிங்கலம் வரைக்கும் இருக்குது. பார்க்கவே ஆச்சரியமாக பார்த்துட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீன் வெரைட்டிக்கும் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்தந்த ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ உள்ளே போய் அத்தையும் மாமாலாம் அவங்களாம் ரொம்பவே பார்த்தாங்க. ஸோ இது வந்து தூங்குற மீன் ஆட்டிருக்குங்க. தொட்டு பார்த்தாலும் நகரவே மாட்டேங்குது, நல்லா படுத்து தூங்குது. எழுப்பி பார்த்து ஏதோ கொஞ்சமாக மூவ் பண்ண பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் மூவ் ஆகவே மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கவே துருன்னு இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். அங்கங்கே நின்று வீடியோஸ் நிறையா இருக்குங்க, ஆனால் போட தான் முடியல. இது ஒரு ஸ்விம்மிங் ஃபூலாட்டம் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா திமிங்கல மீனாட்டம் இருக்குது. அது திமிங்கலமா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ அத்தையும் மாமாவும் ஒவ்வொன்றும் ரசிச்சுக்கிட்டே போனாங்க. ஸோ அவங்களாம் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. இது பாருங்கள், இந்த மீன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு நேம் எனக்கு சுத்தமாக தெரியல, ஆனால் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது பாருங்கள், எல்லோ விஷயம் இருக்குது. ஸோ இந்த மீனெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி குட்டி மீனாக அந்த ஸ்டாச்சுஸ் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. மேலெல்லாம் இருட்டாகவும் இருக்குது. உள்ள மேக்ஸிமம் இருட்டு அண்ட் ப்ளூ லைட் தான் நிறையா இருந்தது. ஸோ எங்கள் கசின்ஸையும் நாங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ கசின்ஸோட குழந்தையும் வந்திருந்தாங்க. என் பையனும் அவனும் ரொம்ப க்ளோஸு. 2 பேரும் சேர்ந்து, அவங்க 2 பேரும் ஒரு பக்கம், நானும் ஹஸ்பண்டு, அத்தை மாமா. ஸோ கசினோட ஹஸ்பண்டும் வந்து ஒரு பக்கம். ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோன்னு தெரியல, ஒரு 50 dirhamsக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கொடுத்து போயிருந்தோம். தண்ணி தலைக்கு மேலேயும் தண்ணி. நான் யோசித்தேன், அதடா ஏதாவது ஒன்று ஆகி அந்த ஓட்டை விழுந்து தண்ணியில் உள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அப்படியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டோ. நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒரு தாட்டை யோசிச்சு மைண்டில் ஓடும். ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு ஓடும். உங்களுக்கு ஓடுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்